ஃப்ரெஷ் மம்மி சேனல். இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான டாபிக் தான் பார்க்க போறோம். அதுவும் மம்மிஸ்க்கான டாபிக் தான். என்னன்னா குழந்தைங்களோட பல்ல நம்ம எப்படி பராமரிக்கிறது? பல் பராமரிப்பு, ஓரல் கேர், டென்டல் கேர் எப்படி வேணா சொல்லலாம். அதான் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ நம்ம எப்போ, எப்படி, எத மாதிரி எப்படிலாம் நம்ம குழந்தைங்களுக்கு பிரஷ் பண்ணலாம், டீத்திங் பத்தி இதெல்லாம் தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம குழந்தைங்களோட பல்ல எப்போ எப்படி எல்லாம் பராமரிக்கலாம், எந்த மாதிரிலாம் பராமரிக்கலான்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம எப்பல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஸ்டேஜா சொல்றேன். நியூ பார்ன், 6 months, டாட்லர், இப்போ எந்தெந்த ஸ்டேஜ்ல எப்படி எப்படி பார்க்கணும், எந்த மாதிரி நம்ம அவங்கள கேர் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம நியூ பார்ன்ல இருந்து போகலாம். நியூ பார்னுக்கு என்னமா இருக்கு, நம்ம நியூ பார்ன்ல என்ன பண்ண போறோம்? அவங்களுக்கு தான் பல்லே இல்லையே, அவங்க சாப்பிட போறதும் இல்லை, வெறும் பால் தான் கொடுக்க போறாங்க. அப்புறம் எதுக்கு நம்ம அவங்கள ஒரு கேர் பண்ணிக்கணும், ஓரல் கேர் எதுக்கு பண்ணணும் நீங்க நினைக்கலாம். பட் ஆனால் இது காலங்காலமாவே நம்ம ப்ராக்டிஸ்ல உள்ளது தான். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம அம்மா பாட்டி எல்லாமே குழந்தைங்களை ஒரு துணி வச்சு ஈரலையும் நாக்கையும் தொடச்சு விடுவாங்க. ஸோ இப்போ இருக்க நம்ம அதை ஒரு ஹைஜீனா நினைக்கிறது கிடையாது. ஸோ இது மாதிரி பண்ணலாமா வேண்டாமா நமக்குள்ளே நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஸோ எனக்குமே இருந்தது. ஸோ என்ன பண்ணணும், நம்ம டாக்டர்ஸ் கிட்ட, பீடியாட்ரிஷியன்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு பெருசாக நியூ பார்னுக்கு நம்ம பெருசாக எதுவும் கேர் பண்ணணும், இந்த டூத் பேஸ்ட் வாங்கணும், ப்ரஷ் வாங்கணும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு க்ளீன் கிளாத்ல அவங்க அவங்களுடைய கம்ஸையும் டங்கையும் க்ளீன் பண்ணால் போதும். ஸோ ஈரையும் எகுரு சொல்லலாம், ஈர் சொல்லலாம், இது வேணா சொல்லலாம். அதையும் நாக்கையும் க்ளீன் பண்ணால் போதும். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னா முஸ்லீம் கிளாத் சொல்லுவாங்க. அதாவது கிளாத், எந்தாவது ஒரு கிளாத், எந்த கிளாத் வேணா எடுத்துக்கலாம். ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க. ஸோ வேஸ்ட் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷாக இந்த விரல் சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாக்ஸ் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ டஸ்ட் எதுவும் ஆகாமல் இருக்கும் இல்லையா, அதுக்காக நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டு ஜஸ்ட் நம்ம விரல் இப்படி போட்டுட்டு நாக்கையும் ஈரையும் நம்ம சுத்தப்படுத்த போகிறோம். ஜஸ்ட் ஒன்றும் ப்ரொசீஜர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இப்படி வச்சு வைப் பண்ணுங்க. நாக்கை ரொம்ப வழிச்சு எடுத்துடாதீங்க. ஜஸ்ட் லைட்டாக, ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க குழந்தைங்களுக்கு வெள்ளையாக நாக்கில் இருக்கும். ஸோ அதை நம்ம தொடச்சிருக்க போகிறோம், அவ்வளோதான். எப்போல்லாம் பண்ணணும் அப்படின்னா இப்போ பண்ணணும் அப்போ பண்ணணும் எப்படியும் இல்லை. ஒரு ரொட்டீனாக நீங்கள் வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு எதுவுமே பண்ணணும் அப்படின்னா ஒரு ரொட்டீனாக நம்ம பண்ணோம்னா அது ஒரு ப்ராக்டிஸாக ஆகிடும். ஸோ எப்படின்னா ஒன்று காலையில் இல்லை நைட், இல்லை காலையில் நைட் எப்போ வேணாலும் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு எடுத்து நீங்கள் ஒய்ப் பண்ண போகிறீங்க. காலையில் நீங்கள் தூங்கி எழுந்தோடனே பண்ணலாம், இல்லை நைட் தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பண்ணலாம். 6 months நியூ பார்ன்லேருந்து 6 months வரைக்கும் நீங்கள் இதே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நான் சொல்லிடுறேன். என்ன பண்ணக்கூடாதுன்னா குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் தொடச்சு விடாதீங்க. நீங்க பண்ணீங்கன்னா அப்படி கண்டிப்பா குழந்தை வாமிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாம குழந்தை ஃபீட் பண்ணி, நீங்க ஃபீட் பண்ணிருக்கீங்க ஆனா துடைக்கணும் அப்படின்னா ஒரு 1/2 hour அப்புறம் அவங்க கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸா விளையாடலாம் செய்வாங்க இல்லையா, அதுக்கப்புறம் நீங்க தொடச்சு விட்டீங்க. அந்த வாமிட் அதெல்லாம் இருக்காது. எப்பயுமே சாப்பிட்டோன்னு நம்ம பண்ணா ஒரு மாதிரி இருக்கும்ல, அதனால அப்ப மட்டும் பண்ணாதீங்க. ஸோ நியூ பார்ன்ல இருந்து 6 months வரைக்கும் ஜஸ்ட் ஒரு ஒயிட் கிளாத்ல நீங்க தொடச்சு விட்டே வந்தீங்கன்னா அதுவே தாராளமா போதும். 6 months அப்புறம் என்ன பண்ணணும், நியூ பார்ன்லேருந்து 6 months வரைக்கும் என்ன பண்ணணும் நான் சொல்லிட்டேன். 6 months அப்புறம் தான் குழந்தைங்களுக்கு டீத்திங் வரும். டீத்திங்னா என்ன, பல் வரப்போகுது. குழந்தைங்களுக்கு பல் வரும்போது என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா இந்த எகுரெலாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஈரில் குழந்தைங்க போட்டு எதாவது கடிக்கணும், கையில் எது கடிச்சாலும் போட்டு கடிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அதாவது அவங்களை ஸ்மூத்தனிங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய டாய்ஸ் விற்கிது, டீத்திங் டாய்ஸ் விற்கிது, தாராளமாக அதை கொடுக்கலாம். ஸோ அதை சிலர் டாக்டர்ஸ் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி ஒரு 2 to 3 minutes ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுத்தீங்கன்னா ஒன்றும் உங்களுக்கு சாஃப்டாக கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. ஸோ நான் அது ட்ரை பண்ணல. பட் அப்படியே நான் டீத்திங் டாய்ஸ் கொடுத்துட்டேன். தம்பியும் அதை யூஸ் பண்ணுவான், நல்லா வச்சு விளையாடிட்டு இருப்பான். ஸோ நல்லா போட்டு கடிப்பாங்க, கொள்ளுவாங்க. ஸோ அதுலேயே அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா சரியாக போயிடும். ஸோ அப்போ தான் நம்ம சாலிட்ஸ் கொடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஃபீவர், லூஸ் டூல்ஸ் இதெல்லாம் டீத்திங் அப்போ ரொம்ப காமனான சிம்டம்ஸ் தான். நம்ம அதை பயப்பட தேவையில்லை. டீத்திங் ஸ்டார்ட் ஆகும் போது அவங்களுக்கு டீத்திங் டாய்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க விளையாடுவாங்க. அடுத்து என்னன்னா ரொம்ப குழந்தை இது பண்ணோன்னா நம்ம கொஞ்சம் லைட்டாக மசாஜ் நியூ பார்ன்லேருந்து 6 months வரைக்கும் அவங்களுக்கு தொடச்சு விட்டுருந்தோம்ல, அதே மாதிரி லைட்டாக மசாஜ் பண்ணிகிட்டே வந்தோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ரிலீஃபாக இருக்கும். ஸோ நம்ம மசாஜ் பண்ணலாம், டீத்திங் டாய்ஸும் கொடுத்தோம்னா அவங்களுக்கு டீத்திங் கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும். ஸோ கொஞ்சம் நெக்ஸ்ட் எப்போ நம்ம குழந்தைக்கு ப்ரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்
அப்படின்னா வந்து நீங்கள் பல்லு வந்த உடனேமே கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வந்து தீபேஷ்க்கு எப்போ வந்து பல்லு வந்துச்சுன்னா வந்து 6 மந்த்ஸ்லேயே அவனுக்கு வந்துருச்சு. சில குழந்தைங்களுக்கு 9 மந்த்ஸ் கூட ஆகும். ஸோ நீங்கள் அப்போவே வந்து நீங்கள் ப்ரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போனா ப்ரஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் அது ஃபிங்கர் டூத் பிரஷ்னு விற்குது. நான் வந்து தீபேஷ் எங்கேயும் வச்சுருக்கேன், எங்கே வச்சுருக்கேன் ஞாபகம் இல்லை. ஸோ உங்களுக்கு நான் பிக்சர் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது நிறையா வந்து பேபி ஷாப்ஸில் ஆன்லைன் சைட்ஸ்லேயும் விற்குது. ஸோ நீங்கள் வந்து அங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஜஸ்ட் அதை போட்டு நீ ரொம்ப அதில் வந்து எந்த டூத் பேஸ்ட் எதுவும் வைக்கலாம். ஜஸ்ட் இப்படி இப்படி நம்ம வந்து ப்ரஷ் பண்ணுற மாதிரியே அவங்களுக்கு வந்து பண்ணிகிட்டே இருந்தோம்னா, ஸோ வந்து பண்ணிவிட்டு அவங்கள அப்போ வந்து அவங்களுக்கு வந்து காகுல் பண்ணி துப்ப தெரியாது இல்லையா? ஸோ அப்போ அந்த டைமில் ஜஸ்ட் அது மாதிரி பண்ணி விட்டா மட்டும் போதும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அவங்களுக்கு வந்து ப்ரஷ் பண்ணா துப்பணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டே வந்தோம்னா, நம்ம வந்து அந்த ப்ரஷ் பண்ணுற ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு பேஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்குள்ள நம்ம சொல்லி கொடுத்தோம்னா தாராளமாக அவங்க கண்டிப்பாக கற்றுப்பாங்க. அப்புறம் இந்த பல்லு வரும்போது நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் ஒன்று இருக்கு. இந்த சொத்தப்பல், கரிக்காப்பல் இதெல்லாம் வரும்போது நம்ம வந்து ரொம்ப இது வந்து விழற பல் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம விழற பல்லுன்னு விட்டுட்டோம்னா வந்து அது வந்து கண்டிப்பாக அதோட ரூட்டு எப்படி ஒரு பல்லு அப்படியே வந்து கனெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். அதோட ரூட்டை வந்து கண்டிப்பாக அது டேமேஜ் பண்ணியிருக்கும். ஸோ வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம எதுனாலும் வந்து டாக்டர்ஸ் கிட்ட காமிச்சிருங்க. ஸோ ஏன்னா வந்து இப்போ ஒரு பல் தானே அது விழுந்துட்டா அடுத்த இடத்துல நல்லா தான் வரும் அப்படின்றது எப்பயுமே நமக்கு ரூட் தான் முக்கியம். ஸோ ஒரு பல்ல தொடர்ந்து தான் அடுத்த பல் வரப்போ ஸோ அந்த பல்லு விழுந்தாலும் அது பக்கத்தில் அது மேலே தான் இன்னொரு பல் வரும். ஸோ வந்து எல்லாத்துக்குமே ரூட் ரொம்ப நல்லா இருக்கணும். அதனால வந்து நீங்கள் அது மாதிரி கரிக்காப்பல், சொத்தப்பல் அது மாதிரி வருதுன்னா வந்து நீங்கள் தாராளமாக டாக்டர்ஸ் கிட்ட காமிக்கலாம். நம்மளே சரி பண்ணணும்னு நினைக்காதீங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாக்லேட் சாப்பிட்றதுனால, ஸ்வீட் சாப்பிட்றதுனால தான் வந்து சொத்தப்பல் வருது அப்படின்னு கண்டிப்பாக இல்லவே இல்லை. ஸோ நம்மளுடைய உணவு எந்த உணவுலாமே வந்து இந்த பல்ல போய் மாட்டிக்கிறது, ஒழுங்காக ப்ரஷ் பண்ணாமல் இருக்குது, இதெல்லாம் தான் வந்து பல் வந்து சொத்தப்பல் வர்றதுக்கான காரணமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு பேரண்ட்ஸ் ஒரு மம்மிக்கா இருக்கிற ஒரு டவுட் என்னன்னா எந்த ப்ரஷ் யூஸ் பண்ணணும், எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணணுன்றது தான் நமக்கு வந்து பெரிய டவுட். ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது நிறைய வந்து மார்க்கெட்டில் விற்கிது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த கார் மாதிரி, பனானா மாதிரி இதெல்லாம் பிக்சர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறேன். நாங்கள் வந்து தம்பிக்கு எது ஃபர்ஸ்ட் காமிச்சோம் அப்படின்னா வந்து கார் மாதிரி இருக்கும். அது ஓப்பன் பண்ணால் வந்து ப்ரஷ் வரும். ஸோ வந்து அவங்களுக்கு எது பிடிக்குமோ அது மாதிரி கொடுத்தோம்னா அது விளையாடிட்டே அவங்க ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது வச்சு விளையாடிட்டே வந்து அவங்க ப்ரஷ் பண்ணுறது இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கற்றுப்பாங்க. நம்ம ப்ரஷ் பண்ணுறோமோ இல்லையோ தினமும் மார்னிங் அவங்க கொஞ்சம் நல்ல பெரிய பேபி ஆகிட்டாங்க அப்படின்னா வந்து நீங்கள் 1 இயர்க்கு அப்புறம் தாராளமாக அவங்களுக்கு நல்லாவே ப்ரஷ் பண்ணி விடலாம். நிறையவே பல் வந்துடும். ஸோ வந்து அவங்களுக்கு டெய்லி ரொட்டீனாக வந்து ப்ரஷ் கொடுத்து சும்மா வந்து பண்ண சொல்லுங்கள். எடுத்தோடனே நான் வந்து தம்பிக்கு வந்து பேஸ்ட் கொடுக்கல. ஏன்னா வந்து எனக்கு வந்து எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா கொஞ்சம் பயமாக இருக்கும். ஸோ பேஸ்ட் முழுங்கிட்டே என்ன ஆகும் அப்படிலாம் சொல்லிட்டு ஸோ அவனுக்கு நாங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோமோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ப்ரஷ் வெறும் பிளெயின் ப்ரஷ்ல வாட்டரில் மட்டும் ரின்ஸ் பண்ணிவிட்டு அவனுக்கு கொடுத்துருவோம். அவன் சும்மா இப்படி வச்சு வந்து விளையாடிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் நாங்கள் சும்மா லைட்டாக வந்து பண்ணுவோம். பண்ணிவிட்டு அப்புறம் வந்து துப்பிடுப்பான்னு சொன்னால் அவன் துப்பிடுவான். நாங்கள் துப்பு அதெல்லாம் வந்து நம்ம லோக்கல் லாங்குவேஜில் அவனுக்கு சொல்லி கொடுத்தோம்னா அவங்க குழந்தைங்க ஈஸியாக கற்றுப்பாங்க. ஸோ அது மாதிரி ட்ரெயின் பண்ணிகிட்டே வந்தோம். அப்புறம் கான்ஃபிடென்ட்டாக சரி வந்து எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பேஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சுட்டே இருந்தோம். நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இப்படின்னு நிறைய பார்த்துட்டு நிறைய பிராண்ட் நிறைய ரேஞ்சஸில் எல்லாமே இருக்குது. ஸோ நாங்கள் நிறைய சர்ச் பண்ணி டாக்டர்ஸ் கிட்டலாம் கேட்டு அப்புறம் அது எல்லாமே கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக எந்த இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் தம்பிக்கு செலக்ட் பண்ணது வந்து கோல்கேட் தான் செலக்ட் பண்ணிட்டோம். கோல்கேட் தான் செலக்ட் பண்ணோம். 0 to 2 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதை நாங்கள் செலக்ட் பண்ணி இப்போ வரைக்கும் அதான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதில் பெப்சோடன்ட், பிஜிஎன் அப்படின்னு சொல்லி நிறைய பிராண்ட் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் கூகுள் பண்ணாலோ இல்லை வெப்சைட்ஸில் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அதில் பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும். நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் எது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா வந்து ஒரு டாக்டர்ஸை கேட்டு நாங்கள் எது கொடுக்கலான்னு கூட நீங்கள் கேட்டு நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்படி தான் நாங்கள் பண்ணி தம்பிக்கு ஒரு கோல்கேட் சூஸ் பண்ணி எந்த டேஸ்ட்டுமே கிடையாது, பிளெயினாக தான் இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நான் நினச்சேன். ஃப்ளேவர்டு டூத் பேஸ்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அந்த டூத் பேஸ்ட்டில் குழந்தைங்களுக்கு பிடிக்காம போய் இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், ஆரஞ்சு ஃப்ளேவர், லெமன் ஃப்ளேவர்லாம் விற்கிது. ஸோ மோஸ்ட்டாக வந்து ஸ்ட்ராபெரி தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். கொடுத்தோன்னா அந்த டேஸ்ட் சாப்பிட்டு பண்ணி அவங்க வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ரூட் சாப்பிடாம போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஸோ அதனால் நான் வந்து ஃப்ளேவர்டு இல்லாமல் ஜஸ்ட்டு பிளெயின் கோல்கேட் பேபி டூத் பேஸ்ட் தான் நான் அவனுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவனுக்கும் எந்த டேஸ்ட்டுமே பேஸ்ட்னா இப்படி தான் இருக்கும் அப்படி எந்த ஃப்ளேவர்டும் இல்லாமல் கொடுத்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு ஈஸியாக வந்து அடாப்ட் பண்ணிப்பாங்க. அந்த ஃப்ரூட்டை வந்து நம்ம வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிளெயினாக வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நான் ப்ராக்டிஸ் பண்ணதை உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் அதை கொடுத்தோம்னா அவங்க நல்லா ப்ரஷ் பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் அவங்க தனியாக நாங்கள் ப்ரஷ் பண்ணி விட்டது கிடையாது, நாங்களே தான் பண்ணி விடுவோம். அப்புறம் துப்பு அப்படின்னா சொன்னால் துப்பிடுவான். சில டைமில் அந்த பேஸ்ட் வந்து ஸ்வாலோ பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்து வாங்க. நம்மளோட பேஸ்ட்டே வந்து
குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது. அது ரொம்ப எரியும். ஸோ குழந்தைங்களுக்கான பேஸ்ட்டை பார்த்து வாங்கி செலக்ட் பண்ணி கொடுங்க. ஸோ கண்டிப்பாக அதில் வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க இல்லையா, நீங்கள் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அவங்க ஃபாலோ பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 or 2 டைம்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து பெரிய டவுட் இருக்குது, நம்ம டாக்டரை எப்போ போய் பார்க்கணும், டென்டிஸ்ட் கிட்ட போய் எப்போ வந்து நம்ம வந்து டென்டல் செக்அப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வந்து 1 இயர்லேருந்தே வந்து விசிட் பண்ண சொல்கிறாங்க, 6 months ஒன்ஸ். நமக்கு அப்படி எந்த ரூல்ஸும் கிடையாது. ஸோ நம்ம எப்போ இந்த மாதிரி கரிக்காய் பல்லு, சொத்த பல்லு, இப்போ சப்போஸ் குழந்தைங்க இடிச்சு மேலே பல்லு வந்துட்டு கொஞ்சம் உடஞ்சிருக்கு அப்படிலாம் இந்த மாரிலாம் இருக்கும்போது இதெல்லாம் வந்து நமக்கு வார்னிங் சைன்ஸாக எடுத்துக்கணும். ஸோ நம்ம போய் எடுத்து நம்ம போய் காமிச்சிக்கலாம். சரி, சின்னதாக தானே உடஞ்சிருக்கு, நம்ம காமிக்காமலாம் விட்டுற வேண்டாம். ஏன்னா அது சின்னதாக உடஞ்சிருக்கும், ஆனால் அவனோட ரூட்ஸில் வந்து அதை டேமேஜ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே நம்ம காமிச்சிட்டோம்னா பின்னாடி வந்து அவங்களுடைய பல்ல எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஏன்னா வந்து ஒன்று லூஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் பின்னாடி குழந்தைங்களுக்கு பார்த்துருக்கீங்களா, பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு, பல்லு வலி அதெல்லாம் குழந்தைங்க சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் எதுனாலும் ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருங்க. இதெல்லாம் தான் வந்து நம்ம வந்து ப்ரஷிங், பேஸ்ட், ப்ரஷ் இதெல்லாம் பற்றி நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சு தான் நான் வந்து குழந்தைக்கு நான் ட்ரெயின் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். சரி, இல்லை நீங்கள் வேறு மாதிரி என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களுக்கும் பார்க்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.